தலைவர் நயினார் நாகேந்திரன் இன்று மாலை டெல்லி செல்ல இருக்கிறார் என்ற அந்த தகவல் வெளியாக இருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை நம்முடைய சிறப்பு செய்தியாளர் வேல்முருகனிடம் கேட்கலாம். வேல்முருகன், நயினார் நாகேந்திரனின் இந்த டெல்லி பயணம் எந்த அளவிற்கு முக்கியத்துவம் வாய்ந்ததை தற்போது இருக்கக்கூடிய அரசியல் சூழலில்? அபிநயா, குறிப்பாக இன்று மாலை பாஜகவினுடைய தலைவர் நயினார் நாகேந்திரன் டெல்லி செல்ல திட்டமிட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக நாளை துணை குடியரசுத் தலைவர் CP ராதாகிருஷ்ணன் பொறுப்பேற்க உள்ள நிலையில் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்கு சென்றாலும் கூட தற்போது அதிமுக பாஜக இடையே நீட்டித்து வரக்கூடிய பல்வேறு குழப்பங்கள் மத்தியில தற்போது இந்த சந்திப்பு என்பது மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கும் என்று இந்த டெல்லி பயணம் இருக்கும் என்று அரசியல் வட்டாரம் தெரிவிக்கின்றன. குறிப்பாக டிடிவி தினகரன், OPS உள்ளிட்டோர் தற்போது தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து விலகி இருக்கக்கூடிய நிலையில அவர்களின் ஒற்றை கோரிக்கையாக எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சர் வேட்பாளராக அறிவிக்க கூடாது என்கின்ற ஒரு நிலைப்பாட்டை டிடிவி தினகரன் எடுத்திருக்கிறார். அதை நல்ல கருத்து என்று தற்போது OPS-ம் வலியுறுத்தியிருக்கிறார். இந்த நிலையில தொடர்ச்சியாக குறிப்பாக பாஜகவினுடைய கூட்டணி என்பது மேலும் வலுவடையாமல் அதிமுகக்குள்ளேயே பல்வேறு குழப்பங்கள் ஏற்பட்டிருக்கிறது. எனவே இது தொடர்பாக எல்லாம் தற்போது மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா மற்றும் JP நட்டா உள்ளிட்டோரை சந்திக்க வாய்ப்பு இருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது மட்டும் இல்லாமல் பாஜகவினுடைய மூத்த தலைவர்களும் தற்போது டெல்லி செல்ல திட்டமிட்டிருக்கக்கூடிய நிலையில கடந்த முறை பாஜகவினுடைய முன்னாள் தலைவர் அண்ணாமலை டெல்லிக்கு செல்லாமல் தவிர்த்த நிலையில் தற்போது இந்த முறையும் டெல்லிக்கு செல்ல மாட்டார் என்ற தகவலானது வெளியாகி இருக்கிறது. ஆனால் கடைசி நிமிடங்களில் பயணிக்கக்கூடிய திட்டமிட்டிருந்தால் அது குறித்தான அறிவிப்புகள் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அபிநயா, விரிவான விவரங்களுக்கு நன்றி வேல்முருகன்.